நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, இத சரியான நேரத்துக்கு கொண்டு போகணும். சரிம்மா, இது வரைக்கும் 10 தடவை சொல்லிட்டீங்க. ராஜாவோட பிறந்த நாளை கொண்டாட தானம் பண்றதுக்கு இத கேட்டிருக்காரு. இது மட்டும் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பெஹல்வான்பூர்லயும் லட்டு கடைய ஆரம்பிச்சிடலாம். ராஜு, இந்த நிலைமையில உன்னை எங்க கூட கூட்டிட்டு போக முடியாது, மன்னிச்சிரு. ஆனா இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நாங்க கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறோம் ராஜு. போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. ஆமா, உன்னோட நண்பர்கள்லாம் எங்க போயிட்டாங்க? உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? அவங்க ஒண்ணு என்ன விட்டுட்டு போகல. உன் காலு உடைஞ்சிருக்குல்ல, நீ வேற நொண்டி நொண்டி தான் நடப்ப, அதனாலதான் உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. ஹே காளியா, என்னால நல்லா நடக்க முடியும். ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்படின்னா என்ன புடிச்சு காட்டு பார்க்கலாம். காளியாவை பழிவாங்க எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சதுன்னா போதும். இங்க நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கும். அப்படியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இன்னொரு கதையை யோசிப்போம். இப்ப நீ என்ன சொல்ற காளியா? இப்பவே உனக்கு நான் பாடம் கத்து தரேன். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா இது என்னோட கதை. இங்க நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கும் காளியா. அப்படின்னா என்ன புடிச்சு காட்டு பார்க்கலாம். நான் தான் அப்பவே சொன்னல. இந்த சாக்கடை எங்க இருந்து வந்தது? இந்த கதை என்னோடது இல்ல, அதனால எது வேணா வரலாம். என்ன இப்பவாவது ஒத்துக்கிறியா? நான் தான் சூப்பர் ஹீரோன்னு. ஆமா ராஜு, நீதான் உண்மையான ஹீரோ. இப்ப நீ போகலாம். இதுல பறவைங்கெல்லாம் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கும். எனக்கு இப்ப நிம்மதிதான் தேவை. நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் தலை போயிடும் போல இருக்கே. அருமையான சிம்மாசனம் தான் என் மாய மந்திரத்துக்கு ஒரு அற்புதமான நாற்காலியா இருக்க போகுது. என்னோட சிம்மாசனம் எங்க போச்சு? பீம், நீங்க
நீங்க எதுக்காக தரையில உட்கார்ந்திருக்கீங்க? அது வந்து என்னோட சிம்மாசனம் திருடு போயிடுச்சு. அப்பனா நீங்க இன்னொரு சிம்மாசனத்தை வாங்கிக்கலாம்ல மகாராஜா. எனக்கு வேற எந்த சிம்மாசனமும் வேண்டாம். என்னோட சிம்மாசனம் தான் எனக்கு வேணும். அதுவும் உடனே எனக்கு வேணும். மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கூடிய சீக்கிரமே உங்களுடைய சிம்மாசனத்தை மீட்டு கொண்டு வந்துடுறேன். பீம் அங்க பாரு. திருடன் கண்டிப்பா அந்த ஜன்னல் வழியா தான் உள்ள வந்திருப்பான். ஆனா அவனால எப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து வர முடிஞ்சது? அப்படின்னா இதுக்கு இதுதான் அர்த்தம். அந்த திருடன் இதுக்குள்ள பறந்துதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த திருடன் பறந்துதான் உள்ள வந்திருக்கான். என் பின்னாடி வாங்க. இது நிச்சயமா அந்த சூனியக்காரியோட வேலையா தான் இருக்கணும். ஆனா அவங்களுக்கே அந்த சிம்மாசனம் தேவைப்படுது. ஒருவேளை அவளுக்கு குதிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல. அப்படின்னா அது வந்து காளியா, நம்ம மகாராஜாவுடைய சிம்மாசனம் மெத்து மெத்துன்னு இருக்கும். அது குதிச்சு குதிச்சு விளையாட ரொம்ப நல்லா இருக்கும். அங்க பாருங்க, அந்த மாந்திரிகக்காரியுடைய கோட்டை இருக்கு. அங்க பாரு பீம். ராஜு, சீக்கிரம் எல்லா ஜன்னலையும் மூடிடு. அப்பதான் இவ தப்பிக்க முடியாது. போட வேண்டியது நீங்க தான் பசங்களா. நீ இந்த சிம்மாசனத்தை திருடி இருக்க கூடாது. சிம்மாசனத்துல உட்கார்ந்தா நான் தப்பிச்சிருவேன். சரி கிளம்புங்க. மகாராஜா அவரோட சிம்மாசனத்துக்காக அங்க காத்துட்டு இருப்பாரு. என்னோட சிம்மாசனம் எனக்கு மறுபடியும் கிடைச்சதை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா நாட்டு மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது? வெற்றி! நான் நினைச்சது நடந்துடுச்சு. அட, அப்படி என்ன நடந்துருச்சு ப்ரொஃபசர் அங்கிள்? இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்களே. உள்ள வந்து பாருங்க. பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ப்ரொஃபசர் அங்கிள், ஆமா இது என்ன மிஷின்? இதுதான் என்னோட புதிய கண்டுபிடிப்பு. வாங்க, இதோட திறமை என்னன்னு பாருங்க. அடேங்கப்பா, லட்டு. பிரமாதம், ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. அம்மா இந்த மிஷினை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த மிஷினோட பட்டனை அழுத்தலாமா? எத்தனை தடவை அழுத்தினாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த மிஷின் வேலை செய்ய நிலக்கரி தேவை. நமக்கு இந்த மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நிறைய நிலக்கரி தேவையா இருக்கு. அப்படின்னா வாங்க நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் இன்னும் கறி கொண்டு வரலாம். அப்பதான் வயிறு நிறைய லட்டு சாப்பிட முடியும்.